இது நம்ம 8ஆம் திருவிழா வீடியோவோட கடைசி பார்ட்டு தான். நாங்கள் சுருளெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நேராக பதம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கே எப்போவுமே நம்ம தான் கோரி பதம் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைம் அதுக்குள்ளே ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்க தான் எல்லாருக்குமே கோரி தந்தாங்க. அதை குடிச்சிட்டு தலையில் தெளிச்சிட்டு எல்லாருமே அந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து மேலே அடிச்சுட்டு நின்றுட்டே இருப்பாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நேராக வீட்டுக்கு மெல்ல கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போன உடனே அப்படியே கோயில் தெருவை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நேராக கோயில் தெருவுக்கு போயாச்சு. அங்கே போனால் எங்கள் லெகான்னா கையில் அடிச்சு விடுவாங்கல்ல, அதை அடிக்கணும்னு ஒத்த காலில் நின்றுட்டா. சரி ஓகேன்ட்டு ஃபஸ்ட்டு போனியா எங்கள் லெகானாக்கு அடிச்சு விட்டாச்சு. பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஒரு கைக்கு 30 ரூபா சொல்லிட்டு வாங்கினாங்க. இதுதான் நம்ம கோயில் தெரு. கோயில் தெருவில் எந்த பக்கம் திரும்பினாலும் கடையாக இருக்கும். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் திருவிழாக்கு இந்த பக்கம் நடக்கவே முடியாது. அங்கேருந்து கிளம்பி அப்படியே நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போனால் ஒரு குட்டி அணில் மேலேருந்து கீழே விழுந்தது. அதை எடுத்து வெளியே விட்டுட்டு எங்கள் பாட்டி வந்து தேரோட்ட போனியா எங்களுக்கு பைசா தந்தாங்க. என் வீட்டுக்காரங்களுக்கும் எனக்கு சேர்த்து என்கிட்ட தந்தாச்சு. மைனி ஃபேமிலிக்கு மைனி கிட்ட கொடுத்தாச்சு. அதை வாங்கினா நமக்கே சும்மா இருக்குமா? அதை வாங்கிட்டு நாங்கள் நேராக கோயில் தெருவுக்கே போயாச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக பொருட்காட்சி போட்டிருக்க இடத்துக்கு போயாச்சு. அங்கே போய் இன்னைக்கு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். எல்லாமே இருந்தது. ஆனால் என்ன பெரிய ராட்டு ஒன்று தான் இல்லை. சரின்ட்டு அங்கேருந்தும் கிளம்பிட்டு நேராக கெபினை பார்க்க போயாச்சு. ஒரு ஃபோட்டோ தரமாக எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ஃபோட்டோ ஜம்முன்னு எடுத்து கொடுத்தான். அவ்வளோதான் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.